ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்பைசி நண்டு மசால் எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு மசால் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 கிலோ நண்டு வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மீனெண்ணாவே வெட்டி கொடுத்துருவாரு. நான் வந்துட்டு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான அளவு ஆயில் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 3-4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ ஆயில் சூடாகட்டும். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். இதில் சோம்பு பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சிருச்சு. அது கூடவே கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நான் வேறு எந்த குழம்புமே வைக்கலை. இந்த நண்டு மசாலை தான் ரைஸுக்கு போட்டுக்க போகிறோம். மசால் கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுக்காக வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்குறேன். இது நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் வெங்காயம். நான் பார்த்திங்கன்னா அந்த ராமநாதபுரம், தூத்துக்குடி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, சென்னை அங்கே உள்ள அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன் நிறையா. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு, நண்டு, ப்ரானு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்குவாங்க. அப்படியே மண்ணெல்லாம் ஒட்டியிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அந்த மீனோட செவுளில் அப்படி திறந்து காட்டுவாங்க. அப்படியே சிகப்பாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் நான்லாம் ஒரு தடவை கூட வாங்கி சமைச்சதே இல்லை. இங்கே கோயம்புத்தூரில் எல்லாம் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகி தான் வரும் மீன் எல்லாமே. அங்கே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான்னு பார்க்க முடியாது. கெட்டு போகாமல் நல்லதாக இருக்கான்னு பார்த்து தான் வாங்கணும் நாங்கள்லாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் பாதி அளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 4 குட்டி தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா நான் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து மசிஞ்சிரும். அப்போ அதில் நம்ம இந்த நண்டு போட்டு பண்ணுறப்போ இன்னும் நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் விட்டு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா குழவி ஆகிட்டுருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நல்லா வேகட்டும். நல்லா இது மசிஞ்சதான் நம்ம நண்டு மேலே நல்லா இந்த மசாலெல்லாம் நல்லா பைண்ட் ஆகி வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்து ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெங்காயம் தக்காளியும் நல்லா வணங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வணங்கணும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம நண்டை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா நண்டையும் சேர்த்தியாச்சு உள்ள. இதை நல்லா வெங்காயம் தக்காளி கூட கிளறி விடுவோம். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி ஃபுல்லாக இந்த நண்டில் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து இதுக்கு தேவையான மசால் பொடியெலாம் சேர்த்துக்கலாம். நம்ம
இப்போ வந்து மிளகா பொடி ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஏன்னா நண்டில் வந்து ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். அப்புறம் நம்ம பெரிய வெங்காயமும் சேர்த்துறப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாகவே இருக்கும் மசால். கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து அதிகமாக போட்டோம்னா அந்த இனிப்பு டேஸ்ட் தெரியாமல் இருக்கும். மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது கூடவே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா திரும்ப திரும்ப மிக்ஸ் பண்ணி விடுறப்ப தான் அந்த மசால் வந்து நண்டில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே ஈவனாக அது போய் ஒட்டிக்கணும். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இதில் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை. அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும், அதுவே போதும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காய் இந்த மாதிரி கீரை எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் கசகசா. இதை மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காயை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம், கெட்டியாகவே அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ நண்டு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், பாருங்கள், நண்டு அந்த மசாலோடு சேர்த்து நல்லா வெந்திருக்கு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இது கூடவே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸு அப்படியே ஓப்பன் பண்ணியேவும் வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்பைசி நண்டு மசால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறப்பவே டெம்ப்டிங்காக இருக்குது. இதில் மேலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்பைசி நண்டு மசால் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூடான சாதத்தை போட்டு இந்த நண்டு மசாலா அப்படியே ஒரு கரண்டி எடுத்து வச்சு அந்த மசாலா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு அந்த நண்டில் இருக்க ஃப்ளஷ்ஷையும் எடுத்து அதில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.